வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று டிசம்பர் 19, மார்கழி 3. குமரிக்கடல் மற்றும் வங்கக்கடலில் நீடிக்கும் அல்லது நீடித்த காற்று சுழற்சிகள் தற்போதைய நிலை. இன்று தொடங்கி வரும் 28ஆம் தேதி வரையிலான வானிலை முன் அறிவிப்புகள், மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள். தென்கிழக்கு, தெற்கு மத்திய மற்றும் தென்சீன கடல் காற்று சுழற்சிகளினுடைய நகர்வுகள், எதிர்பார்க்கக்கூடிய வானிலை மாற்றங்கள் தமிழகத்தின் மீது வரும் நாட்களில் எவ்வாறு இருக்கும் என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. குமரிக்கடலில் குமரி அருகே நின்று நிலைத்து நீடித்து பேரளவு மழைப்பொழிவையும் பெரும் வெள்ளத்தையும் ஏற்படுத்தி பெரும் சேதத்தையும் ஏற்படுத்தி தென் மாவட்டங்களின் அநேக அணைகளை நிரம்பச் செய்து வற்றிய ஆறுகளெல்லாம் நிறைந்து கடல் நோக்கி நகர பேரளவு மழைப்பொழிவை ஏற்படுத்திய காற்று சுழற்சி நேற்று பிற்பகல் வாக்கில் அது நாம் எதிர்பார்த்ததை விட திருவனந்தபுரம் மற்றும் குமரி என்ற அளவில் மீண்டும் நகர்ந்து நீடித்து மீண்டும் மழைப்பொழிவை மற்ற இதர மாவட்டங்களுக்கு, டெல்டா மற்றும் மேற்கு மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் மேலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இயற்கையின் ஒரு அதிசயமான ஒரு விளைவின் காரணமாக, அதாவது இயற்கை என்ன நினைத்ததோ என்று தெரியவில்லை, இதற்கு மேல் இந்த பகுதிகளுக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தி அவர்களுக்கு சேதத்தை விளைவிக்க வேண்டாம், கஷ்டத்தை தர வேண்டாம் என்று நினைத்ததோ தெரியவில்லை. சுழற்சி தென்மேற்காக விலகியது. தெற்கு தென்மேற்காக விலகி வலுவிழந்தது நேற்று மாலையே. விளைவாக கோர மழையில் இருந்து அதிக கனமழை பொழிவில் வாய்ப்புகளில் இருந்து அடுத்த 20 மணி நேரங்களுக்கான அந்த அதிக கனமழை, எதிர்பார்க்கப்பட்ட அதிக கனமழை வாய்ப்பில் இருந்து, பொழிவில் இருந்து தென் தமிழகம் விடுபட்டது. அதனோடு இல்லாமல் மற்ற இதர மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட மழைப்பொழிவும் விலகியது. என்ற நிலையில் இன்று தொடங்கி வரும் 28ஆம் தேதி வரையில் தென்கிழக்கு, தென்மேற்கு, தெற்கு மத்திய வங்கக்கடலில் தொடரும் காற்று சுழற்சிகள், அவற்றினுடைய நகர்வுகளினால் ஏற்பட இருக்கக்கூடிய வானிலை மாற்றங்கள் என்ன, மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் என்ன என்பதை பார்க்கலாம். இந்த சுழற்சி குமரிக்கடலில் வலுவிழந்து விட்டாலும் பின்தொடரக்கூடிய காற்று சுழற்சி தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை சார்ந்த நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில் 5 டிகிரி அச்சக்கோட்டின் வழியே நகர்கிறது. அதனுடைய நகர்வுகள் கிழக்கு காற்றை ஓரளவிற்கு இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களின் மீது இன்று மாலை முதலோ அல்லது இன்று நள்ளிரவு அதிகாலை முதலோ குவிதலை ஏற்படுத்தலாம். விளைவாக 7ஆம் சுற்று மழைப்பொழிவு நாளை முதல் மிக குறுகிய மழைப்பொழிவாக தமிழகத்திற்கும் பரவலான மழைப்பொழிவாக இலங்கைக்கும் இருக்கக்கூடும். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் நாளை முதல் மழை பெறும். இன்று மாலை தொடங்கிய அவ்வப்போது லேசான மிதமான தூறல், சாரல் மழை பொழிவு வாய்ப்புகள் இருக்கும். நாளை முதல் காற்று சுழற்சி 5 டிகிரி அச்சக்கோட்டின் வழியே நகர ஓரளவிற்கு கிழக்கு காற்று குவிதல் காரணமாக லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவாக நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகள், தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் அல்லது தெற்கு கடலோர பகுதிகள், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகள், இங்கெல்லாம் நாளை முதல் ஓரளவிற்கு மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவு வாய்ப்புகள் இருக்கலாம். காற்று சுழற்சியினுடைய நகர்வின் காரணமாக, அதாவது தென்னிலங்கைக்கு தெற்கே அல்லது தென்னிலங்கைக்கு நெருக்கமாக இந்த சுழற்சி நாளை காலை நகர்ந்து வரக்கூடும். விளைவாக மழைப்பொழிவு நாளை 7ஆம் சுற்று மழைப்பொழிவு குறுகிய மழை சுற்றாக, அதாவது குறுகிய பகுதிகளுக்கான மழை சுற்றாக தமிழகத்திற்கு அமையக்கூடும்.
இந்த நிலையில் அந்த சுழற்சியை பின்தொடரும் மற்ற ஒரு சுழற்சி தென்கிழக்கு வங்கக்கடல், அதாவது சுமத்ரா தீவு அருகே இருந்து தொடர்ச்சியாக வருகை தருகிறது வருகிறது. இப்போ நான் என்ன காரணம் அது 5 டிகிரி அச்சக்கோட்டில் இந்த 2 சுழற்சிகளும் நகருது அப்படின்னு பார்த்தா, 10 டிகிரி மற்றும் 11 டிகிரி அச்சக்கோடு வரை உயரழுத்தத்தினுடைய பிடியில் இருக்கிறது. 1014 முதல் 1016 HPA வரை உயரழுத்தத்தின் பிடியில் 10 டிகிரி அச்சக்கோடு, அதாவது கிட்டத்தட்ட அது பாக்ஸல சந்திக்கு சற்று பாக்ஸல சந்தி வழியே செல்லக்கூடிய மன்னார்வலை பாக்ஸல சந்தி வழியே செல்லக்கூடிய அச்சக்கோடு அதுவரை உயரழுத்தத்தினுடைய பிடியில் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் காற்று சுழற்சிகளானது குறைவழுத்த நீட்சி என்பது அது நிலநடுக்கோட்டு பகுதிக்கு இணையாக 5 டிகிரி அச்சக்கோட்டின் வழியே குமரி கடல் மற்றும் வங்கக்கடலில் நீடிக்கிறது. அதாவது குறைவழுத்த பள்ளங்கள், டிராப்ஸ், அது வழியாக தான் காற்று சுழற்சிகள் நகரக்கூடிய சூழல் இருக்கு. அதே அரபிக்கடலில் பார்த்தா, அரபிக்கடலில் அதே நிலநடுக்கோட்டு பகுதிக்கு இணையாக 5 டிகிரி அச்சக்கோட்டில் நீடித்தாலும் வடக்கு நோக்கி நீட்சி அடைந்திருக்கு. அதாவது கேரளம் மற்றும் கர்நாடக, தெற்கு கர்நாடக பகுதிகள் வரையிலான அரபிக்கடல் பகுதியில் வடக்கு நோக்கியும் நீட்சி அடைந்து காணப்படுகிறது. ஆனால் குமரிக்கடலில் உயரழுத்தம் நீடிக்குது வடக்க குமரியை ஒட்டிய பகுதிகளில். இந்த காரணம் தான் நேற்று வலுவிழந்து அந்த சுழற்சி தெற்கு தென்மேற்காக விலகி அது வலுவிழந்தது. இந்த நிலையின் காரணமாக இந்த சுழற்சிகள் நகர்கிறது. இந்த நிலை 25ஆம் இந்த சிக்கலான இந்த வானிலை அமைப்பு சுழற்சிகள் நகர்வதற்கு அதாவது வடக்கு மற்றும் வடமேற்கில் நகர்வதற்கு இடையூறாக இருக்கு. இந்த சிக்கலான வானிலை அமைப்பு தென்கிழக்கு வங்கக்கடல் காற்று சுழற்சிகள் வடக்கு வடமேற்கில் நகர்வதற்கு இடையூறாக இருக்கிறது. இந்த சிக்கலான வானிலை அமைப்பு வருகின்ற 25ஆம் தேதி முதல் சற்று மாற்றத்திற்கு உள்ளாகலாம். அந்த நிலையில் தெற்கு மத்திய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வந்தமையக்கூடிய சுழற்சிகள் வடமேற்கில் நகர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். அது வருகின்ற வானிலை அமைப்பு மற்றும் மாற்றங்களை பொறுத்து அந்த நிகழ்வு ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த 7ஆம் சுற்று மழைப்பொழிவு இப்போ தற்போது அறிவித்தது போல அதே 5 டிகிரி அச்சக்கோட்டில் சுழற்சி நகர்ந்தாலும் கிழக்கு காற்று குவிதலை ஓரளவிற்கு கடலோர பகுதிகளில் ஏற்படுத்தக்கூடும் என்ற நிலையில் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழைப்பொழிவை பெறுவதற்கான வாய்ப்புகள் நாளை முதல் 3 முதல் 4 தினங்களுக்கு 20, 21, 22 அதிகபட்சமாக 23 சுழற்சியினுடைய நகர்வில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்து நீடிக்கும். அடுத்து பின்தொடரக்கூடிய சுழற்சி 25ஆம் தேதிக்கு பின்னர் அது எத்தகைய நகர்வினை மேற்கொள்ள இருக்கிறது, உயரழுத்த பகுதிகள் வடக்கு நோக்கி விலக்கமடையுமா என்பதை பொறுத்து வடமேற்கில் நகர்வினை மேற்கொண்டு இலங்கை மற்றும் வட இலங்கையினூடே நீடிக்கக்கூடிய நிலையில் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான வானிலை சூழல் ஏற்படலாம். இது 26, 27, 28 இந்த 3 தேதிகளில் அவ்வாறான நிகழ்விற்கு முன்னெடுப்புகள் இருக்கலாம். அதாவது வானிலை நகர்வுகள் இருக்கலாம். மழைப்பொழிவு என்பது 28ஆம் தேதிக்கு பின்னர் தீவிரமடையக்கூடிய நிலையும் இருக்கலாம். எனவே இம்மாத இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரத்தில் தமிழகத்திற்கு அடுத்தடுத்த சுற்று மழை வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற நிலையை தற்போதைய வானிலை நகர்வுகள் நமக்கு காட்டுகிறது என்பதுதான். தற்போதைய வானிலை அமைப்பால், இன்று நீடிக்கக்கூடிய வானிலை அமைப்பால் வரும் நாட்களில் எதிர்பார்க்கக்கூடிய வானிலை எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம் என்பது நமது வானிலை அனுமானம். ஏற்கனவே நாம் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் வகையில் வானிலை என்பது தினசரி மாற்றங்களுக்கு உள்ளாகக்கூடியது. எனவே அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் அவ்வப்போது மாற்றங்கள் இருக்கும். 24 மணி நேரத்திற்கு முந்தைய வானிலை அமைப்பை
மிகச் சரியானதாக இருக்கிறது என்பதையும், ஓரளவிற்கு அறிவிக்கப்படும் முன் அறிவிப்புகள் 70 முதல் 80% சரியாக இருக்கிறது என்ற நிலையினையும் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து கண்காணிப்பும் தொடரும் வானிலை பற்றிய மாற்றங்களுடன் மற்றும் ஒரு அறிவிப்பில் இணைகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்தமைக்கு நன்றி.